எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் பவானி, வயசு 42 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சேர்ந்தவங்கம்மா. நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணால் உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ராசியும் 14 தனுசுன்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் 14 ரேவதின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் வரணும் பார்த்துட்டு வராங்க. எங்கள் குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்து வராங்களாம்மா. இவங்க அப்பா முட்டை வியாபாரம் பண்ணிட்டு இருக்குதான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நார்மல் வருமானம் தான் வந்துட்டு சொல்கிறாங்கம்மா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இட்லி மாவு அரைக்கிறாங்கம்மா. அதுக்கு தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க பொண்ணும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்களோட கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாமா. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கதான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஹஸ்பண்டுக்கு புகைப்பக்கம் இருந்ததால் அதிகமாக போனதால் நுரையீரல் பாதிக்கப்பட்டு தவறிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து இனிமேலும் துணை இல்லாமல் இருக்க வேண்டாம் டிசைட் பண்ணி இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்புற துணை எந்த கெட்ட பழக்கமும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குடும்பம் நடத்தக்கூடிய அளவு ஓரளவு நல்ல வருமானம் வரணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க மேரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சமும் நகையோ 4 லட்சம் பணமும் சேர்த்து வச்சுக்கிதான் சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எங்கள் பேர் உஷாராணி, வயசு 30 ஆகுது. இவங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ராசியம் 14 துலாம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் 15 விசாகம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் வந்து பார்த்துட்டு வராங்களாம. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கு தான் சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்த்து வரதான் சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு சொந்தமாக 2 ஏக்கர் லேண்ட் இருக்குது. அதில் தான் ஃபாரின் பண்ணிட்டு இருக்காங்களா. கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். இவங்க பேரண்ட்ஸ் இப்போ ரொம்ப வயசாகிடுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தாம்மா. இவங்க ஹஸ்பண்ட் சில வருஷம் முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தவறிட்டா சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ ஆத்தனை இல்லாமல் தனிமல் தான் வந்துட்டு வராங்களா. இவங்க மேரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 பவுன் நகையும் 4 லட்சம் பணமும் கையிருப்பு வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போர் கணவர் ஒரு நல்ல குணம் படைச்ச உள்ள அவனும் எதிர்பார்க்குறாங்க. கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாகணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்களும் இவங்கள மாதிரி தனிமையில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இவங்களை எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்ரோச் பண்ணலாமா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.